சமூக ஊடகங்களில் கடும் விவாதத்திற்கு உள்ளாகி வரும் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கும் காரின் அருகே சிறுவன் ஒருவன் நடந்து செல்லும் காணொலி காட்சி தொடர்பாக போலீஸ் ஊடக பிரிவு பொதுமக்களுக்கு அது தொடர்பான விளக்கம் ஒன்றை வழங்கியுள்ளது. சிறுவன் தான் காருக்கு தீ வைத்ததாக குறிப்பிட்டாலும் விசாரணையின் போது நேரில் பார்த்த சாட்சியோ அல்லது வேறு ஆதாரமோ எதுவும் கண்டறியப்படவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். குருநாகல் போலீஸ் பிரிவிற்கு சொந்தமான பாடசாலை வளாகத்திலேயே இந்த தீ விபத்து இடம்பெற்றுள்ளது. போலீசாரின் அறிக்கையின்படி பாடசாலை வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த சுமார் 14 லட்சம் ரூபாய் பெறுமதியான கார் ஒன்று ஜூலை 3ஆம் தேதி தீக்கிரையானது. சுமார் 8 வயது சிறுவன் ஒருவன் இந்த தீ வைப்புக்கு காரணம் என்று குருநாகல் போலீஸ் நிலையத்தில் ஒரு புகாரும் செய்யப்பட்டிருந்தது. புகாரின் பேரில் உடனடியாக விசாரணைகளை மேற்கொண்ட குருநாகல் போலீசாருக்கு அந்த காணொலி காட்சியில் அதே பாடசாலையில் கல்வி கற்கும் 8 வயது மாணவன் ஒருவன் அந்த காருக்கு அருகில் நடந்து செல்கின்றமை தெரியவந்தது. இருப்பினும் சம்பந்தப்பட்ட சிறுவன் தான் காருக்கு தீ வைத்தது என்பதை உறுதிப்படுத்த இதுவரை எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என்று போலீசார் கூறுகின்றனர். குருநாகல் போலீசார் சம்பவம் குறித்து நீதிமன்றத்தில் ஏற்கனவே முறைப்பாடு அளித்ததோடு மேலதிக விசாரணைகளை போலீசார் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். காரில் ஏற்பட்ட தீ விபத்துக்கான உண்மையான காரணத்தை கண்டறிய அரசு தடவியல் நிபுணர்களின் விசாரணை அறிக்கையும் பெறுவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்க பகுப்பாய்வாளர்கள் அலுவலகம் எடுத்துள்ளது. எனவே அதிகாரப்பூர்வ விசாரணைகள் முடிவடையும் முன் சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் பொய் பிரசாரங்களுக்கு பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என போலீஸ் ஊடக பிரிவு கேட்டுக் கொண்டுள்ளது.